நம்ம முருகருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு நெய்வேத்தியம், ரொம்ப இஷ்டமாக அவர் ஏற்றுக்கக்கூடிய ஒரு நெய்வேத்தியம்னா அது திணை மாவு தான். மற்றபடி நம்ம அன்பாக எது வச்சாலும் ஏற்றுப்பார், எதை நம்ம படைச்சாலும் அது மனசார ஏற்றுக்குவார் நம்ம முருகர். ரொம்ப ஏழ்மையான முறையில் நம்ம வழிபடக்கூடிய ஒரு கடவுள் தான் நம்ம முருகர். நம்ம அன்பாக எது கொடுத்தாலும் ஏற்றுப்பார். கொஞ்சோடு 2 கற்கண்டு மட்டும் வச்சு அவருக்கு பூஜை பண்ணாலும் மனசார ஏற்றுக்கக்கூடிய கடவுள் தான் நம்ம முருகர். அன்பை மட்டும்தான் அவர் பார்ப்பார். என்ன வச்சு படைக்கிறாங்க, நமக்கு என்னெல்லாம் கொண்டு வச்சு நம்மளை பூஜை பண்ணுறாங்கன்னெலாம் அவர் பார்க்கவே மாட்டார். எல்லா பழங்களையும் சாப்பிடக்கூடியவர் தான் நம்ம முருகர். ஆனாலும் இந்த திணை மாவு ரொம்ப இஷ்டம் முருகருக்கு. ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பிரசாதம்னு சொல்லலாம். திணை மாவும் தேனும் பசு நெய்யும் கலந்து உருண்டை பிடிச்சி வைப்பாங்க. அந்த திணை மாவில் புட்டும் செய்து கொடுக்கலாம். அதையும் அவருக்கு படைச்சோம்னா ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அந்த திணை அரிசியில் சக்கரை பொங்கல் கூட செய்து தரலாம். வெல்லம் கலந்து நெய் போட்டு முந்திரி போட்டெல்லாம் செய்வோம் இல்லையா, அந்த ஒரு நெய்வேத்தியமாக அவருக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு உணவு. நம்மளால் அடிக்கடி செய்ய முடியலனாலும் இந்த செவ்வாய்க்கிழமை, இந்த மாதிரி சஷ்டி விரதம், இந்த கிருத்திகை நாள், முருகனுக்கு ரொம்ப விசேஷமான நாட்கள்லாம் நம்ம இந்த திணை மாவு வச்சு ஏதாவது ஒரு நம்மளால் முடிஞ்ச ஒரு நெய்வேத்தியம் நம்ம படைக்கலாம். முருகர் ரொம்ப இஷ்டமாக அதை ஏற்றுப்பார். எது கொடுத்தாலும் ஏற்றுக்கக்கூடிய கடவுள். நமக்கு இஷ்டமான ஒரு வாழ்க்கையை கொடுக்குற ஒரு கடவுள் நம்ம முருகர். அவருக்கு இஷ்டமானது நம்ம படைக்கிறதுனா அது நமக்கும் ஒரு பெரிய சந்தோஷம் தானே. அதனால் நம்ம அந்த திணை மாவு நம்மளால் எப்போ முடியுமோ இந்த விசேஷ நாட்களில் அப்போ நம்ம என்ன பண்ணணுமோ அது செஞ்சு நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம செஞ்சு அதை படையல் போட்டு அவர் கும்பிட்டாலே அவருக்கு அது கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னா தன் குழந்தைகள் எது கொடுத்தாலும் ஏற்றுக்கக்கூடியவர் தான் நம்ம தந்தை முருகனை, நம் தந்தை. நம்மளும் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம இஷ்டம் போல தான் உணவு கொடுப்போம். ஆனால் எப்போயாச்சும் ஒரு நாள் அந்த குழந்தைக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நம்ம பொருள் வாங்கி கொடுப்போம் இல்லையா, அது மாதிரி தான் நம்ம முருகரனும் குழந்தையும். அவருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு உணவு நம்மளால் முடிஞ்சப்போ நம்ம கொடுக்கலாம். கொடுத்துறதுனால அது நம்ம மனசும் சந்தோஷப்படும், அதை ஏற்றுக்கிட்டு நம்ம முருகனுடைய மனசும் ரொம்ப சந்தோஷப்படும். எல்லாத்தையும் நம்ம கொடுக்குற நம்ம முருகனுக்கு நம்மளால் முடிஞ்சது அவருக்கு பிடிச்சமான ஒரு நெய்வேத்தியத்தை தான் நம்ம படைக்கலாம். அந்த திணை அரிசி மாவில் நெய் கலந்து நம்ம தேன் கலந்து அதில் விளக்கு மாறு செஞ்சு திணை மாவு விளக்கும் போடலாம். அதுவும் ரொம்ப விசேஷமானது நம்ம முருகருக்கு. திணை மாவு விளக்குன்னா நிறைய பேர் வேண்டுதல்லாம் பண்ணிக்கிட்டு திணை மாவு விளக்கு போடுவாங்க. இத்தனை நாள், இத்தனை வாரம், இத்தனை மாதம், இத்தனை வருஷமெல்லாம் போடுவாங்க. அது மாதிரி திணை மாவு விளக்கும்